ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனில் நிறைய வசனத்தில் அல்லாஹ் அவனுடைய அடியான், அந்த அடியான் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கை வாழ்வான் என்று பல வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அவனுடைய அடியானாகிய முஃமின், இன்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, நான் ஒரு முஃமின், நான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர் என்று நாம் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட முஃமினூன்களை பற்றி அல்லாஹ் அவர்களுடைய சிஃபாத், அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும், முஃமின் என்று ஒருவர் கூறிவிட்டால் அந்த முஃமின் எவ்வாறு இருப்பார், அந்த முஃமினுடைய கல்பு எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் பல வசனத்தில் கூறியிருக்கின்றான். அதில் ஒரு வசனம் தான் சூரத்துல் அன்ஃபால். அல்லாஹ் அந்த சூரத்துல் அன்ஃபாலோடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ். இந்த முஃமினூன், இந்த முஃமின், இந்த மக்கள், இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும், அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ, அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பயமுள்ள உள்ளத்துக்கு وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை அவரிடம் ஓதி காமித்தால் زَادَتْهُمْ إِيمَانًا, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ, அவர்கள் அல்லாஹ் மீது முழு தவக்கலோடு இருப்பார்கள். இது எல்லாம் யாருடைய தன்மை? இறை விசுவாசி முஃமினுடைய தன்மை தான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த ஆயத்தில். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். ஆனால் இன்று நம்மை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வை நாம் நினைவு கொண்டால் தொழுகையில் அல்லது அஸ்கார் மூலியமாக அல்லது
மற்ற செய்யக்கூடிய இபாதத் மூலியமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்தால் நம்முடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது, நமது உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது, அல்லாஹ் கூறுகின்ற அந்த தன்மை நமது உள்ளத்தில் இருக்கிறதா? வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் நடுங்கிவிடும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதினால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டால் அல்லாஹ் எதை எச்சரிக்கிறான், எதை ஏவுகின்றான், அந்த அனைத்து விஷயத்தையும் அறிந்து அல்லாஹ்வை அஞ்சி அவர்களுடைய வாழ்க்கையை அமைப்பார்கள். அதனால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் அதிகமான அமல்களை செய்வார்கள். அன்பானவர்களே, ஒரு முஃமின் என்று சொல்லிவிட்டால், வாயால் சொல்லிவிட்டால் அவர் முஃமினாக மாட்டார். அவர்களுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கின்றது. அந்த தன்மை இல்லாவிட்டால் நாம் நம்மை ஒரு முஃமினாக கூறுவது முடியாது. அதுல ஒரு முக்கியமான ஒரு பண்பு தான் அல்லாஹ்வை நினைவு கூறும் போது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அச்சம் அதிகரிக்கும். அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த தக்வா, அச்சம், இறை அச்சம் அதிகரிக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அவன் எதை அந்த மனிதன், அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்கப்பட்ட அந்த மனிதன், அவன் பேசினால் சத்தியத்தையும், அவன் பேசினால் நல்லதை பேசுவான், அவன் செய்தால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நல்லவை செய்வான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியானாக அவன் வாழ்வான். அப்படிப்பட்டவர் தான் ஒரு முஃமின். ஆனால் இன்று நாம் அல்லாஹ்வை பற்றி நாம் எத்தனை குத்பாக்கள் கேட்கிறோம், எத்தனை முறை அல்லாஹ் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று எத்தனை முறை, எத்தனை வசனங்கள் ஓதப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நமது உள்ளத்தில் என்ன தாக்கம் ஏற்பட்டது? நமது உள்ளத்தில் என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டது? இந்த கொஞ்ச நேரம் ஜும்மா குத்பா கேட்ட ஒரு சில நேரத்தில் நமது அந்த ஈமான் பலவீனமாகிவிட்டது. அப்படிப்பட்ட பலவீனமான மக்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு முஃமின் அவ்வாறு இருக்க மாட்டார். வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுங்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவன் ஏதாவது ஒரு சிறிய தவறு அழித்து விட்டால் என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நான் செய்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்து விட்டேனே என்று தாங்க மாட்டான். அல்லாஹ்விடம் திரும்பி இஸ்திக்ஃபார், தௌபா கேட்டு விடுவான். ஏன்? அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சம் அவனை இவ்வாறு ஆக்கிவிட்டது. அவன்தான் உண்மையான முஃமின். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்பட்டால் زَادَتْهُمْ ஈமானா. இன்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆன் வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமது ஈமான் அதிகரித்ததா? நமது ஈமான் அதிகரித்ததா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு முஃமினுடைய அடிப்படை பண்புகள். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல், அவன் என்ன கூறுகின்றான், அவனுடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்ற அந்த ஒரு கல்வியும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நான் முஃமின், நான் இறை விசுவாசி, வாயால் சொல்லிவிட்டால் ஆகிவிட முடியும், அந்த மாதிரி ஆகிவிட முடியுமா? கிடையாது. அன்பானவர்களே, இந்த பண்புகள் இருக்க வேண்டும். ஒரு முஃமின் எவ்வாறு இருப்பார் என்றால், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய வசனம் அவரிடம் ஓதப்பட்டு விட்டால் خروا سجدا وبقيا خروا سجدا وبقيا, அந்த மனிதன், அந்த முஃமின், அந்த இறை விசுவாசி எவ்வாறு இருப்பார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டு விட்டால் அவன் சுஜூதில் விழுந்து விடுவான். எவ்வாறு?
அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வந்த விதமாக சுஜூதில் விழுந்து விடுவான், அல்லாஹ்விடம் திரும்பி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஒரு முஃமின். ஆனால் நாம் எத்தனை வசனங்கள் கேட்டாலும் சரியே, அந்த வசனம் என்ன சொல்கின்றது அர்த்தம் தெரியவில்லை. எதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிறான்? குர்ஆனை எதற்காக கொடுத்திருக்கிறான்? நமது வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும், இந்த மார்க்கத்துடைய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அடிப்படை விஷயத்தையும், மார்க்கத்தோட அடிப்படை விஷயத்தை கூட நமக்கு கல்வி இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய வசனம் ஓதப்பட்டால் அர்த்தம் தெரிவதில்லை. அப்பொழுதுதான் உள்ளங்கள் நடுங்கும். வசனத்தோடைய அர்த்தத்தை தெரியாமல் எப்படி அந்த உள்ளம் நடுங்கும்? வசனத்தோடைய அருமையை தெரியாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறான், பாவிகள் அந்த மறுமை நாளில் எவ்வாறு இருப்பார்கள், அதே ஒரு முஃமின் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்வார், அதே சமயத்தில் மறுமை நாளில் அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்த அந்த இடத்தை, அந்த சொர்க்கத்தை பற்றி பல வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆனால் இந்த வசனத்தை படித்தால், ஓதினால் அர்த்தம் தெரிவதில்லை. அதனால்தான் நமது ஈமான் அதிகமாக மாட்டுகின்றது. இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டால் அவர்களுடைய உள்ள நடுங்கிவிடும். அந்த நடக்கத்தினால் கண்ணீர் வரும். அல்லாஹ்வை அஞ்சி வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முஃமின். ஆனால் இன்று நாம் இந்த துன்யா விஷயத்தில், இந்த துன்யாவில் நடக்கின்ற அனைத்து விஷயத்தை பற்றி நாம் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்போம். எல்லா விஷயத்தையும் நாம் அறிந்தவர்களாக இருப்போம். ஒரு பப்ளிக் ஃபிகரா, ஒரு பொது வழியில் பேசுகின்ற ஒரு மனிதர் பற்றி எல்லாம் தெரியும். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், என்ன பிரச்சாரம் செய்தார், என்ன சொன்னார் என்ற அனைத்து விஷயத்தையும் தெரியும். இப்படி ஒவ்வொரு மனிதனை பற்றி நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் மிக தெளிவாக கூறிவிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு படித்திருக்கிறோமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்திருக்கிறோமா? ஏன் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நாம் விளங்காம இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சமுதாயமாக நம் சமுதாயம் இருக்கிறது. இவ்வாறு இருந்து கொண்டு நாம் இந்த முகத்தை வைத்து அல்லாஹ்விடம் திரும்பி செல்வோம் போது, அல்லாஹ்விடம் அந்த மறுமை நாளில், அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன பதில கூறுகின்றோம்? என்ன பதில கூற முடியும்? அல்லாஹ் நமக்கு அனைத்து வசதி வாய்ப்பும் கொடுத்திருக்கிறான். எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி இந்த ஆங்கிலேய மொழி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் படிப்பதற்கு நாம் முயற்சி இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தோடைய மொழி, மார்க்கத்தை தெரிவதற்கு, குர்ஆனுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய வசனத்தை புரிவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? அப்ப எப்போது நமது ஈமான் அதிகரிக்கும்? அப்ப எப்படி நமது ஈமான் அதிகரிக்கும்? அப்ப எப்படி நம் ஹராமான செயலை விட்டு நாம் தூரமாக விடும்? நிச்சயமாக கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் அல்லாஹ் என்னென்ன வசனங்களை அருள் இருக்கிறான் என்று அந்த முஃமின்கள் அறிந்தார். தரா அயுனஹும் தஃபீது மின தம்அ. அவர்களுடைய கண்களை பார்த்தால் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீராக வந்து கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த இறை விசுவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி, வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மேற்கோள் காட்டிய வசனத்தை போல பல வசனத்தில் அல்லாஹ் முஃமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்றான். ஒவ்வொரு வசனத்தையும் நாம் படித்தால், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்தால் நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம், நமது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று உடனே நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் தெரிவதன் மட்டும் முக்கியமல்ல, அதற்கான முயற்சி, நாம் அதற்கான மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் அந்த ஒரு பலவீனமான ஒரு நிலையை தருவான் என்று எதிர்பார்க்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நஷ்டம் வரும், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க மாட்டான். அதே போல மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் நம்மை கைவிட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான ஒரு நிலையில் நாம் தள்ளிவிடக் கூடாது நம்மை. அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகின்றான், சூரத்துல் ஹஷ்ர், இந்த குர்ஆன் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு மலை மீது இறக்கி வைத்தால் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அந்த மலை மீது அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளியிருந்தால் அந்த மலை தாங்காது, பயத்தால் அச்சத்தால் நடுங்கி உடைந்து விடும், விழுந்து விடும் அந்த மலை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மலை, இப்படி ஒரு நடுக்கம், இப்படி ஒரு பயம் எதற்கு? அல்லாஹ்வுடைய வசனத்தை அதை கேட்டால், அது மீது அருளப்பட்டால். ஆனால் நமது உள்ளத்தில், நமது காதுகளில் எத்தனை முறை நாம் கேட்கிறோம், எத்தனை முறை குர்ஆனை கேட்கிறோம்? ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா? உள்ளத்தில் அந்த ஆயத் சென்று விட்டதா? உள்ளத்தில் அந்த வசனம் இறங்கியதா? தக்வா அதிகரித்ததா? ஈமான் அதிகரித்ததா? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், பாவிகள் மறுமை நாளில் கதறுவார்கள். எப்படி கதறுவார்கள் தெரியுமா? قال رب لما حشرتني اعمى. ஒரு சில மக்கள் வருவார்கள் மறுமை நாளில் குருடர்களாக. இவ்வாறு குருடர்களாக வருவார்கள். அல்லாஹ்விடம் கேட்பார்கள், قال ربي لما حشرتني اعمى, யா அல்லாஹ் எங்களை எதற்கு குருடர்களாக எழுப்பினாய் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்வான், வகத் குன்து பஸீரா. அவர்கள் கூறுவார்கள், இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்தோம், எங்களுக்கு அந்த கண் பார்வை இருந்தது, எங்களுடைய பார்வையை எதற்கு அந்த மறுமை நாளில் எங்களிடம் இருந்து எடுத்தாய் என்று அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. لا إله إلا الله, لا إله إلا الله. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? قال كذلك, அவ்வாறுதான் உங்களுக்கு செய்யப்படும். எங்களுடைய வசனங்கள் உங்களிடம் ஓதி காட்டப்பட்டது, எங்களுடைய வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, நீங்கள் மறந்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வசனம் உங்களிடம் ஓதப்பட்டால் அதை தெரியாமல், அந்த வசனத்தை அறியாமல் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அல்லாஹ் கூறிய அந்த விஷயத்தை மறந்து விட்டீர்கள். வகதாலிகல் யௌம துன்சா, நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வை மறந்து விட்டீர்களோ அதே போல் அல்லாஹ் உங்களை அந்த மறுமை நாளில் மறந்து விடுவான், கைவிட்டு விடுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை கைவிட்டால் யாரால் உதவி செய்ய முடியும்? அந்த மறுமை நாளில், விசாரிக்கக்கூடிய அந்த மறுமை நாளில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மிடம் கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட மிக பயங்கரமான அந்த நாளில் நம்மை காப்பாற்றுவது யார்?
லிமனில் முல்குல் யௌம். அல்லாஹ் கேட்கிறான், பாவிகள் அவர் மனோயிச்சைக்கேற்ப மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த அந்த பாவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளில் யாரிடம் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கேட்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இந்த மறுமை நாளில். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அந்த நாளில் நமது நிலையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் நமது ஈமானை அதிகரித்து, நாம் நமது தக்வாவை அதிகரித்து, நல்ல அமல்களை செய்து நல்லவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. 7 நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய அர்ஷுடைய நிழலை வழங்குவான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. ஒரு மனிதன் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த அந்த காரணத்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் சிந்தினான். தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மறுமை நாளில் அவனுடைய அர்ஷுடைய நிலையை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்கி வைப்பானாக என்று கூறி, ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.